அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் ஆர்கே பேசுகிறேன். விக்மாசமோட நெக்ஸ்ட் சேனல். வழக்கமாக உலக செய்திகள், இன்றைய சிறப்பு செய்திகள். இன்றைய சிறப்பு செய்திகள் சண்டேன்றதுனால கொஞ்சம் ஷார்ட்டாக முடிக்கலான் இருக்கேன். அதுவும் குறிப்பாக எந்த இன்ட்ரோடக்ஷனும் கிடையாது, நேராக உங்களை சம்பவ இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன். உங்களை சர்ப்ரைஸாக கூட்டிகிட்டு போகிறேன். வாங்க நண்பர்களே. ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ண ஆப்ஷன்ஸ் கொடுங்க. அப்படியே இருக்கலாம். இந்தோனேஷியாவுடைய ஆர்மி என்ன பண்ணுறாங்க, நிக்கோலஸ் எஃப் கோஸ்லின் இவர் அமெரிக்காவிலிருந்து வந்த நபர். இவர் அங்கே இருக்கக்கூடிய ஏர்லைன் பிடிஏஎம்ஏன்னு சொல்லுவாங்க, அதில் பைலட்டாக ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு நபர். இவர் திடீர்னு அங்கே இருக்கக்கூடிய ஒரு மர்ம நபர்கள், அதாவது வெஸ்ட் பப்புவா நேஷனல் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே வெஸ்ட் பப்புவா நேஷனலில் ஒரு லிபரலேஷன் ஆர்மி இருக்குது, டிபிஎன்பிபின்னு சொல்லிட்டு. இவங்க ஒரு வாரத்துக்கு முன்பு இந்த நபரை கடத்திட்டு போகிறாங்க. ஒரு சில வியாபாரம் பேசுகிறாங்க. படியில் அவரை கொண்டுட்டு புதைச்சிட்றாங்க. அதுக்கப்புறம் அமெரிக்கா என்ன பண்ணுறாங்க, நேராக அங்கேருந்து இந்தோனேஷியன் ஆர்மியினுடைய களத்தில் இறங்கி 2 பேரும் சம்பவ இடத்த போய் கண்டுபிடிச்சி அவருடைய அதாவது டெட் பாடியை தோண்டி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இதற்கான பதிலடிகள் இருக்கும்னு சொல்லிட்டு ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸில் கொஞ்சம் ஏதாவது இந்த குரூப்பை ஒழிப்பதற்கான தாக்கல் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி தோணுது. ஏன்னா நிறைய பெரிய பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்தோனேஷியாவில் அமெரிக்கா டீம் சார்பாக. சம்பவம் நம்பர் 2, அமெரிக்காவோட ஹீட் வேவ் இதுவரை 4000 பேர் இறந்து போனதாக சொல்கிறாங்க. பிரான்ஸ், ஸ்பெயின், பெல்ஜியம் மற்றும் நெதர்லாந்து ஆகிய நாடுகள் வெப்ப அலையால் மிக மோசமாக இருக்குது. அதனால் நம்ம ஆல்டர்னேட் சோர்சஸ் பண்ணணும். தொடர்ந்து நம்ம ஏர் கண்டிஷனர் கல்ச்சர் தான் இந்த ஹீட் வேவுக்கு இன்னொரு காரணம். தொடர்ந்து எல்லாரும் ஒரே சமயத்தில் ஹீட் பண்ணுறதுனால இந்த நியூட்டன் லா படி ஒவ்வொரு வினைக்கும் அதனுக்கு எதிர்வினை உண்டுன்றாங்க இல்லையா, அந்த மாதிரி எல்லாரும் ஒரே சமயத்தில் யூஸ் பண்ணுறதுனால கூட இது ஹீட் வேவ் இன்னும் அதிகரிக்கக்கூடும் வெளியில். அதனால் கொஞ்சம் பார்த்து நம்ம குறைக்கிற வழியை பார்க்கலான்னா என்ன பண்ணுவாங்க சொல்லுங்கள், என்ன பண்ணுவாங்க? ஒரு பக்கம் ஹீட் வேவ் இந்த மாதிரி பயங்கரமாக சுருண்டு அடிக்கும்போது, இன்னொரு பக்கம் புயல் பாருங்கள். அதாவது சீனாவில் ஜியாங்ஜியாங் அப்படின்ற மாகாணத்துலேயும், அப்புறம் இன்னொன்று என்ன ஜியாங்ஸி, இந்த 2 மாகாணத்தில் ஃபஸ்ட்டு ஒரு சூறாவளி புயல் சுழன்று அடிச்சது. அப்புறம் திடீர்னு கொட்டி தீர்த்துடுச்சு மழை. சும்மா ஒரு 6 மணி நேரம் கேப்பு கூட கிடையாது. அங்கே நிறுத்தி வைக்க இந்த கார்லாம் டோட்டலாக மூழ்கிடுச்சு. அப்புறம் இன்னொரு பேர் கோனி ஐலண்டுன்னு சொல்லிட்டு அமெரிக்காவுக்கு சொந்தமான ஒரு குட்டி தீவு ஒன்று இருக்குது. இந்த தீவில் திடீர்னு ஒரு புயல் கொஞ்ச நேரத்தில் அவங்களுக்கு ஒரு மரண பயத்தை காட்டிடுச்சு. அது உங்களுக்கு இன்னொரு பதிவாக காட்டுறேன். நான் கடைசியாக உங்களுக்கு 3வது பதிவு ஒன்று காட்டுறேன். இது மும்பை. தொடர்ந்து 5வது நாட்களாக மழை வெளுத்து வாங்கி கொண்டிருக்கிறது. மும்பை வாசிகள் சந்தோஷ கடலில் மூழ்கி கொண்டிருக்கிறார்கள். ஒரு சில இடத்துல அதிக மழை பொழிவு, ஒரு சில போக்குவரத்து நெரிசல்கள், நிறைய பாதிப்புகள் இருக்கும். இருந்தாலும் அவங்க எதிர்பார்க்குறாங்க. ரொம்ப நாளாக கொஞ்சம் மழையெல்லாம் இல்லாத சூழ்நிலைனால மகாராஷ்டிராலாம், அதனால் வருக மழையே நல்ல மழை தருக அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வரவேற்கிறாங்க. பட் பெரிய மழைப்பொழிவு, மிகப்பெரிய அளவுக்கான மழைப்பொழிவு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே போல் எல்லினோ எஃபெக்ட் நேற்று முதல் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்ற மாதிரி சொல்கிறாங்க. இனி அங்கே மிடில் ஈஸ்ட்லலாம் மிக கடுமையான வெப்ப அலைகள் வீசும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நார்மலாக அவங்க 50 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் தாங்கி பழகினதுனால அவங்களுக்கு பெருசாக இருக்காது. ஏன்னா அங்கே ஈரான் கூட ஹீட் பயங்கரமாக தான் இருக்குது. நேற்று கூட அந்த மினா பள்ளிக்கூட தாக்குதலில் உயிரிழந்த குடும்பங்களுக்கு நேற்றைய இறுதி ஊர்வலம், அதாவது தொடர்ந்து ஒரு 6 நாள் நடக்கும் இல்லையா, அதில் நேற்றைய சிறப்பு நிகழ்ச்சியாக அந்த குழந்தைங்கள்லாம் கூப்பிட்டு ஒரு எட்லாமில் வச்சு உணவுகளுமே கொடுத்தாங்க அப்படின்றதும் ஒரு பதிவுமே பார்க்க முடிஞ்சது. இது அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தகவல்கள். உக்ரைன் என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா, கிரிமியாவில் MiG-29 ஃபைட்டர் ஜெட்டை நிறுத்தி வச்சுருந்தாங்க, அடித்து தும்சம் பண்ணி தூள் பண்ணிட்டோம், அது ஒரு பொடியாக்கிட்டோம், இனி கிரிமியாவை அடிக்கிறது தான் எங்கள் வேலையே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரஷ்யா தரப்பு என்ன சொல்லிட்டாங்கன்னா, டினிப்ரோடெக்ஸ்ட் ஒப்லாஸ்டில் இன்னொரு வீடியோ பதிவு காட்டுறேன். அங்கே லோகோமோட்டிவ்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ட்ரெயின் மாதிரி இருக்கும், அதை என்ன பண்ணிட்டாங்க, பெரிய ஒரு தாக்கல் நிகழ்த்தியிருந்தாங்க. இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ரஷ்யா தாக்கல் நடத்தியிருக்காங்கன்றாங்க. தொடர்ந்து குறிப்பிட்ட ஒரு பகுதியில் ரஷ்யா முன்னேறிட்டு தான் இருக்காங்க. ஆனால் எந்த ஒரு நகரத்தையும் கைப்பற்றலாம் கிடையாது. அது முழுமையாக எங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்குதுன்னு யார் தரப்பில் சொல்கிறாங்க? உக்ரைன் தரப்பில் சொல்கிறாங்க. ரஷ்யாவுடைய எஃப்எஸ்பி இருக்கு இல்லையா, அவனுடைய சீஃபுக்கு ஒரு பெரிய அசைன்மெண்ட்டு கொடுத்துருக்காங்களாம். இந்த 2ஆம் உலக யுத்தத்தை மையமாக வச்சு
போலந்தையும் உக்ரைனையும் பிரிக்கிறது தான் உன் வேலையை. நிறைய ஆய்வு கட்டுரையை வெளியிடணும். ஃபுல்லாக அப்படியே ஏற்றி விடணும், கீயை விட்டு ஏற்றி விட்டாதான் உக்ரைனும் போலந்து பிரிக்க முடியும். அவங்க பிரித்தாதான் நம்ம சாதிக்க முடியும் அப்படின்னு பயங்கரமான ஒரு எக்ஸிக்யூட்டிவ் டீம் வந்து இறக்கிருக்கிறாங்களாம். இதுக்கு எதுக்கு எக்ஸிக்யூட்டிவ் டீம்? போலந்தில் இருக்கிற 10 ஆயாங்களை நீங்கள் பிடிச்சிங்கனாவே போதுமே. ஆயாங்க அங்கங்கே தின்ன மேலே உட்காந்து வெளியில் உட்காந்து 10 நியாயத்தை பேசினாவே போதாது. ஒரு ஊரே பிரிச்சிட மாட்டாங்க. அவ்வளோ பவருங்கெல்லாம் வந்து பாருங்க. ஒவ்வொரு திண்ணையிலையும் ஒரு ஆயா இப்படி உட்காந்து காலை நீட்டி போட்டு உட்காந்து நியாயம் பேசுகிறாங்கன்னா அந்த ஊருக்கே ஆபத்துன்னு அர்த்தன்ற மாதிரி தான். இந்த மாதிரி ஆயாக்களை ட்ரெயின் பண்ணி அங்கே ஏதாவது கொஞ்சம் மொசாத் மாதிரி உள்ளே இறக்கி விட்டு வேலை செஞ்சீங்கன்னா உங்கள் எஃப்எஸ்பி டீம் வந்து சிறப்பாக செயல்பட நினைக்கிறேன் நான். அவங்களுக்கு அந்த அளவுக்கு பவர் இருக்குது. அதாவது இவங்க உளவு தகவல்கள் மூலயமா கொஞ்சம் கட்டுரைகளையும் அது இது எடுத்து பிரிக்குன்னு நினைக்கிறாங்க. அது என்ன போய் நீங்கள் வேலை செய்கிறது போயிட்டு அவங்களே திடீர்னு போர் அடித்து அடிச்சுக்கிறாங்க. திடீர்னு பதக்கங்களே திருப்பி கொடுப்பாங்க. நாளைக்கே பார்த்தா சண்டேலாம் தூங்கி இருந்துச்சு, மட்டன் சாப்பிட்டு மலாந்து படுத்துட்டு அடுத்து போய் பார்த்தா வானன்பான்னு கட்டி பிடிச்சிட்டு சுற்றி திரிவாங்க. அதனால் நீங்கள் என்ன போய் சொல்கிறது? போலந்தையும் நான் உக்ரைனையும் சொல்கிறேன் நான். நாளைக்கே நல்லா இருப்பாங்க. அதனால் அது ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நம்ம பார்க்கலாம். நம்ம நெதன்யாகு அவர்கள் வந்து கூடிய விரைவில் அமெரிக்கா போகிறாரு. அதனால் ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா, அவருக்கு தெரியும் பாஸ் யாருன்னு தெரியும். அதனால் பாஸை பார்க்க வரதான் செய்வார். அதனால் நான் தான் பாஸ், அது பாஸை பார்க்க வந்து தான் ஆகணுன்றாரு. ஒவ்வொரு தடவையும் நெதன்யாகு அவர்கள் ஈரானுக்கு போனார் அப்படின்னா சம்பவம் பெருசாக நடக்க போகுதுன்னு அர்த்தம். ஏன்னா கொஞ்சம் பேச்சுவார்த்தை கரெக்டாக அப்படி இப்படின்னு வரலன்னா அடுத்த ட்ரையல் எடுக்கலாமான்றதுக்காக போகிறாங்களான்றது இன்னொரு ஆங்கிள்லையும் ஊடகங்கள் யுகித்து கொண்டிருக்கிறார்கள். நேற்று காசாவுக்குள்ளார கமாண்டர் இஸ் ஹல்தின் ஹதாதுன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரோன் மூலிமா தாக்கல் நடத்தி கொல்லப்படுறாங்க இஸ்ரேல். இந்த சம்பவத்துக்கு இங்கே யாரோ உள்ளூர் நபர் வந்து கண்டிப்பாக காட்டி கொடுத்துருக்கணும்னு கண்டுபிடிக்கிறாங்க. அவனை பொது வெளியில் ஹமாஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, சுட்டு கொள்கிறாங்க. ஹமாஸ் வந்து பப்ளிக்காக என்ன அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னா, இனி இஸ்ரேலுக்கு யாராவது ஸ்பை வேலை பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு தண்டனை, முடிச்சுடும் உங்களை அப்படின்னு எச்சரிக்கையை கொடுத்துருக்காங்க. இதையெல்லாம் அமைதி அவ்வளோ சீக்கிரம் உள்ளுக்குள்ளே திரும்புமா அப்படின்றதுக்கான இன்னொரு கேள்வியும் அந்த இடத்துல வைத்திடலாம். திடீர்னு ஹவுதிகளுக்கு என்ன ஒரு வெறி வந்துருச்சு அப்படின்னா, இந்த தெஹ்ரான் இறுதி ஊர்வலம் அங்கே நடந்துட்டுருக்கு இல்லையா, அதற்கு சவுதி வழியாக சனாவில் இறங்குவதற்கான ஒரு விமானம் ஒன்று வந்தது, பயணிகள் விமானம். திடீர்னு சவுதி வந்து இடையூறு பண்ணிட்டாங்க. இது மாதிரி நீங்கள் இறக்கக்கூடாதுன்னு சொல்கிற மாதிரி கொஞ்சம் இடையூறு பண்ணிட்டாங்க. இறக்க முடியாமல் போயிடுச்சு. மறுபடியும் கிளம்புறதும் கொஞ்சம் கஷ்டமாக போயிடுச்சு. அதனால் ஹவுதிகள் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு நாளைக்கு முன்பே இளைய சவுதி எங்களுடைய பழைய வெள்ளத்தனத்தை நீ பார்க்கணுன்னு ஆசைப்பட்டுட்ட, இதுக்கப்புறம் அவ்வளோதான், நீ சும்மா இருந்தாலும் நான் விட மாட்டேன், நீ தொட்டுப்பாருன்ட்டு நான் சீண்டி பார்க்குறேன், நீ அடித்து பிரித்து மேய போகிறேன், அவ்வளோதான்ற மாதிரி ஹவுதிகள் வந்து கொஞ்சம் நேற்றுருந்து ஒரு 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவை வேற வசனம் வந்துட்டே தான் இருக்கு. சவுதியை நான் சும்மா விட மாட்டேன், நீ அடிக்க போகிறேன்னு இன்னைக்கு காலில் கூட உடனே அந்த லோக்கல் குரூப்ஸ் அந்த ட்ரைப்ஸ் மக்கள்லாம் இருக்கிறாங்க, ஹவுதிஸ், தலைவா சொல்லு தலைவா, நான் உள்ளே போட்டுமா, சவுதி அடிக்கட்டுமா, பிரித்து மேட்டுமா, அவங்க ஒரு பக்கம் இருக்கிறாங்க. அதனால் என்ன நடக்க போதில்லை, கொஞ்சம் பரபரப்பாக இருக்குது. ரொம்ப இது மாதிரி விகாரஸாக பேசிக்கிட்டாங்கன்னா அடிச்சிக்க மாட்டாங்க. அவ்வளோ 4 வீர வசனம் பேசிட்டு ஆளுக்கு அமைதியாகிடுவாங்க. இதையும் நான் அப்படி தான் பார்க்குறேன். 2 நாளாக சரி ரொம்ப அதிகமாக பேசுகிறாங்க, அப்போ இவங்க அடிக்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். நம்ம ஏன்னா எங்கெல்லாம் வசனம் கொஞ்சம் கம்மியாக இருந்து பண்ணாங்கன்னா அடிப்பாங்க. கொஞ்சம் ஹவுதிகள் 2 நாளாக அதிகமாக பேசுகிறாங்க, அதனால் சவுதி அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லைன்னு நான் 100% நம்புகிறேன். இல்லை அல்ஜசீராலாம் என்ன போட்டிருக்காங்கன்னா, இல்லை அட்டாக் பண்ண போகிறாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. பார்க்கலாம். இன்னும் நிறைய பேசுகிறாங்க பாஸ், ஹவுதிகள் வந்து நிறைய பேசுகிறாங்க. அது இந்த சூழ்நிலையில் எந்த டைமில் அடித்தாங்கன்னா நெதன்யாகு அவர்கள் வந்து விசில் அடித்து கொண்டாடுவார், இல்லை போடுங்களே வெடியே, நம்ம உட்காந்து வேடிக்கை பார்க்க வேண்டிய நேரம் தான் அப்படின்னா. ஏன்னா அவங்களே ஹவுதிகள் மீது வந்து குறி வைத்திருக்காங்க. பட் இங்கே ஏமனில் இருக்கக்கூடிய ஒரு சில சவுதி பேக்டு ஃபோர்ஸை எதுக்குற குரூப்பெல்லாம் இருக்குல்ல, அவங்கெல்லாம் உசுப்பேற்றி வருவாங்க, தலைவா தலைவா உங்கள் பயணிகள் விமானத்தை இறக்க விடலன்னா அவங்களுக்கு எல்லாம் நெஞ்செழுத்துருக்கும், நெஞ்சில் இருக்கக்கூடிய மஞ்சா சோத்தை எடுத்துட வேண்டியது தான், சொல்லு தலைவா அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு பக்கம் உசுப்பேற்றி விடுறாங்க. இந்த டைலாக்குக்கெல்லாம் அவர் வந்து இறங்கி வந்து தாக்கல் நடத்த போகிறாங்களா இல்லை அமைதியாக போகிறாங்களா அப்படின்றத பார்த்துடலாம். நம்ம இந்த சதன் லெபனான் பகுதியில் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்ரேலுக்கு சாதகமாகவும் மற்ற லெபனானுடைய ஆர்மியும் உள்ளே வரும்போது யூனிஃபில் வந்து சும்மா விட்டுருவாங்களா? பிரான்ஸு இத்தாலியும் ஒன்றா சேர்றாங்க. மறுபடியும் ஐநாவால் அங்கீகரிக்கப்பட்ட அமைதி குழுக்கள் மொத்தம் ஒரு 27 நாடுகள் பக்கம் இருக்குது. இவங்க எல்லாமே ஒன்று சேர்ந்து படை வீரர்கள் அனுப்பி அமைதி ஏற்படுத்த வேண்டியதான்றாங்க. இஸ்ரேல் என்ன சொல்கிறாங்கன்னா, போதும் சாமி,
நீங்கள் ஏற்கனவே ஏற்படுத்திய அமைதி தான் ரொம்ப சிறப்பாக சிரிக்குது. போதும் போதுன்ட்டு. ஏன்னா இந்த யூனிஃபில் வந்து சதன் லெபனான் பகுதியில் அமைதி ஏற்படுத்தின இதை தான் வந்து அவங்க டெய்லி வெளிப்படுத்திட்டு இருக்கிறாங்க. எங்கெல்லாம் யூனிஃபில் ஆஃபீஸ் இருக்கோ அது பக்கத்தில் கீழே தான் அவங்க சுரங்கமே தோண்டி வச்சிருக்கிறாங்க. அவ்வளோ 2 பேரும் கை கோத்துக்கிட்டு வேலை செஞ்சுட்டு திடீர்னு இப்போ பிரான்ஸ் வந்து அப்படியே தவிக்கிறாங்க. ஆண்டவா நான் என்ன பண்ணுவேன், நான் சீக்கிரமாக அங்கே போய் ஆகணுமே, அங்கே போய் அந்த இடத்துல அமைதியை நிலைநாட்டணுமே அப்படின்னு நினைக்கிறாங்க பிரான்ஸு இத்தாலியும். பட் இவங்க எதுக்கு அவ்வளோ சீக்கிரமாக வராங்க அப்படின்னா கொஞ்சம் சாதகமாக நகர்ந்துட்டு இருக்கே அதை ஏதாவது சீர்குலைக்கணும் வராங்க அப்படின்ற மாதிரி உக்ரைன் அது பாருங்க இஸ்ரேல் தலைப்பில் நினைக்கிறாங்க. அதனால் பார்க்கலாம் அங்கே என்ன நடந்து கொண்டு இருக்கிறது. வீடியோவோட நிறைவு பகுதியில் அமெரிக்கா வந்து நேற்று பட்டாசை வெடித்து தள்ளிட்டாங்க. சும்மா ஒரு சாம்பிள் தான் உங்ககிட்ட காட்டுறேன். நான் எங்கள் ஜட்ஜையா வந்து உங்களுக்கு தீர்ப்பு கொடுத்தா தான் கரெக்டாக இருக்கும். நாங்கள் தீபாவளிக்கு எங்களுக்கு கரெக்டாக குறிப்பிட்ட 1 மணி நேரம் தான் பட்டாசு வெடிக்க சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் மட்டும் இப்படி வெடித்து இப்படி ஒரு பொல்யூஷன் ஏற்படுத்தலாமா அமெரிக்கா? சொல்லுங்கள். எங்கள் ஜட்ஜையா மேலே ஜட்ஜையா கொஞ்சம் பாருங்கள், கொஞ்சம் முடிச்சு விடுங்க அமெரிக்காவை. யாராக இருந்தால் என்ன, எப்படி வேணாலும் நீங்கள் பட்டாசு வெடிக்கலாம். இது பொல்யூஷன் கிடையாதா? உங்களுக்கு மட்டும் பொல்யூஷன் கிடையாதா? நாங்கள் பட்டாசு வெடிச்சாதான் பொல்யூஷனா அப்படின்னு கேட்க வேண்டியதான் அதுக்கப்புறம் கேள்வியே. 2வது விஷயம் ஃபுட்பால். நேற்றைய மேட்ச் வந்து ஃப்ரான்ஸ் அண்டு பராகுவே நடந்தது. அதில் எம்மாப்பே வந்து குறி வைத்து வெஞ்சன்ஸ் வச்சு பர்டிகுலராகவே தனிப்பட்ட தாக்குதலே நிகழ்த்தியிருந்தாங்க. ஒரு மாதிரி டர்ட்டி கேம் ஆடி இருந்தாங்க பராகுவே தரப்பில் இருந்து. நிறைய டர்ட்டி கேம் தனிப்பட்ட தாக்குதலை நிகழ்த்தியிருந்தாங்க. பராகுவே மேலே இருந்த அந்த மதிப்பை எல்லாமே சீர்குலைச்சிட்டாங்க. டோட்டலாகவே ரொம்ப மோசமாக நடந்துக்கிட்டாங்க நேற்றைய மேட்ச்சில். எல்லா வீரர்கள் மீதும் சும்மா ஓடிட்டு இருக்கும்போது அடிக்கிறது, இந்த மாதிரி செய்கிறது, நம்ம படத்தில் பார்க்குற மாதிரி நடந்துக்கிட்டாங்க நேற்று. அதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்கு. வெஞ்சன்ஸ் வச்சு தீர்ப்பாங்க, இது எல்லாமே நிறைய நடந்திருக்கு. பட் நேற்று பர்டிகுலராகவே மக்கள் நிறைய பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான். ஃப்ரான்ஸ் டீமில் ஒரு 3 பேர்த்த குறி வைத்தாங்க. அதில் டாப் நம்பர் வந்து எம்மாப்பே. அதுவும் ஒரு சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப டீஸ் பண்ணாங்க. எல்லாத்துக்கும் அமைதியாக இருந்து ஒரு பெனால்டி கிக் வாங்கி ஒரு ஃபவுல் வாங்கி அவர் கோல் போட்டு அமைதியாக வெற்றி பெற்று அந்த வெற்றி மூலயமா அதுக்கு பதில் அளித்திருந்தாங்க ஃப்ரான்ஸ் சார்பான்னு சொல்ல முடியும். இன்னொரு மேட்ச் பார்த்தோம்னா கனடா மொராக்கோ ரொம்ப சிறப்பாக 3 கோலை போட்டு சக்ஸஸ் பண்ணி வெற்றி கொண்டாட்டத்தில் இருக்காங்க. செலிப்ரேஷன் மூடு, அந்த செலிப்ரேஷன் மூடு வழக்கமாக கொஞ்சம் அதீதமாயிட்டாங்க. இங்கே மொராக்கோ எங்கே ஜெயிச்சதுக்கு ஃப்ரான்ஸில் என்னப்பா கொண்டாடிட்டு இருக்கிறீங்கன்ற இன்னொரு ஆங்கிலும் பார்த்தோம். அப்போ ஃப்ரான்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய அளவுக்கு அகதிகள் உள்ளே வந்துட்டாங்கன்ற மாதிரி பெருசாக சொல்லிட்டு இருந்தாங்க. ஏங்க ஃப்ரான்ஸுடைய வீரர்கள் பாதிக்கு மேலே யார் இருக்காங்க அப்படின்னாங்கன்னா ஆப்பிரிக்கன் மக்கள் தான் இருக்கிறாங்கன்னு எனக்கு தோணுச்சு. ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய வீரர்கள் லிஸ்ட்டில் எடுத்து பார்த்தோம்னா 50% மேலே யாரோட ஆதிக்கம், யார் இவங்க அகதிகள் உள்ளே வந்துட்டாங்க, ஆப்பிரிக்கன் அகதிகள் உள்ளே வந்துட்டுன்னு சொல்கிறாங்களோ அவங்க தான் உங்கள் டீமே ஆக்கிரமிச்சிருக்கிறாங்கன்றது ஒரு கூடுதல் தகவல். நம்ம வழக்கமாக பூட்டானுக்கு வந்து பெட்ரோல் டீசல் கொடுத்துட்டு இருந்தோம். ரீசெண்டாக E20 தான் இங்கே எத்தனால் கலந்து சேல்ஸ் பண்ணுறாங்கல்ல, அது பெரிய கொஞ்சம் விஸ்வரூபமாக எடுத்துகிட்டு இருக்கு. ஒரு சில வண்டி கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணல, கொஞ்சம் மைலேஜ் குறையுது, அந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப கான்ட்ராவர்சியாக போயிட்டுருக்கு. அதில் வந்து பூட்டான் வந்து எங்களுக்கு வேண்டாம், இது வந்து கொஞ்சம் நீரை அப்சர்வ் பண்ணுது, எத்தனால் நீரை அப்சர்வ் பண்ணுறதுனால எங்களுக்கு கொஞ்சம் மலைப்பிரதேசமாக இருக்குது, அதனால் ஈஸியாக எங்கள் என்ஜின் வந்து ஒத்து வராது. அது இல்லாமல் E20 பெட்ரோல் போடுதுன்னா ஏற்கனவே அவங்க ப்ரொடக்ஷன் யூனிட்லேயே அந்த E20 பெட்ரோலுக்கான ஆல்ட்ரேஷன் வந்து பண்ணியிருக்கணும். பட் எங்களுக்கு அது மாதிரியான சூழ்நிலை இல்லை, அதனால் வேண்டாம் ஐயா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் ஊடகங்கள் அதை கையில் எடுத்திருக்காங்க. பாருங்கள் ஐயா, பூட்டான் கூட வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. ஆனால் எங்கள் மக்கள் மீது இந்த E20 எத்தனால் பெட்ரோலை வந்து கட்டாயப்படுத்தி திணிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இது கூடுதல் தகவல். ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவல் கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சேனல். நன்றி, வணக்கம்.